நண்பர்களே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம டே 100க்கு வந்துவிட்டோம். ஒரு வழியாக 1000 கிலோமீட்டர் இன்னையோட கம்ப்ளீட் ஆக போகுது. அது ஆல்மோஸ்ட் நம்ம 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு டேக்கு 10 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணணும். நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 20 டேஸ் நம்ம 12 கிலோமீட்டருக்கு மேலே ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி டே 100 நம்ம ஃபிட்னஸ் லெவல் பாருங்கள், வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஒரு ட்ரீம் ஃபிட்னஸ் இது. நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். 100வது நாள் நம்ம நினச்ச மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 2வது அட்டம்ப்ட்டு. மொதல் அட்டம்ப்ட்டில் நம்ம ஃபெயிலியர் ஆகி 2வது அட்டம்ப்ட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னையோட கம்ப்ளீட் ஆக போகுது. இன்றைக்கி ஓடக்கூடிய ஷூ தான் நம்ம ரெகுலராக போயிட்டுருக்க ஷூ, ஆசி ஷூ. ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். அந்த வார்ம் அப் ரெகுலராக பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வார்ம் அப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம லாங் ரன்னிங் போகிறதுனால 32 கிலோமீட்டர் இன்றைக்கி எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுக்காண்டி நம்ம எல்லா வார்ம் அப்பும் எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே நம்மளுக்கு தெரிஞ்ச அவ்வளோத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வீடியோவில் அவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அதில் பார்க்காதவங்க பாருங்கள். இதுவுமே ஃபுல் வீடியோ தான். உங்களுக்கான ஷார்ட்ஸ் ஸ்க்ரீன் உங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது நிறைய வீடியோ இந்த வீடியோ எடுத்துட்டோம். அதனால் இதை அழிக்க எனக்கு மனசு இல்லை. அதனால் நம்ம ஒரு மெமரிக்காண்டி இதை அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேணுமா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறக்காண்டி ஃபுல் வீடியோ போடுறேன். ஆல்மோஸ்ட் ரன்னிங் 6 o'clock 6 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி நம்ம கரெக்டாக 6 மணிக்கு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ரன்னிங் முடிச்சு போயிட்டுருக்கோம். நம்ம ரன்னிங் எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட உடம்பு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஃபிசிக்ஸ் 85 kg இருந்தோம். நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 65 kg டே 100ல். ஆல்மோஸ்ட் 20 kg நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸில் கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் டே 1ல் நம்ம ஆரம்பிக்கும் போது 75 kg இருந்தோம். நம்ம 10 kg கிட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். இப்படி இருந்தால் நம்ம உடம்பை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம கரெக்டான முறையில் டயட் இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது குண்டாக இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் இப்போது தமிழ்நாடுல எல்லா பக்கமே குண்டா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாராலையும் மெல்லிய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்மளே மாதிரி ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கரெக்டான டயட் இருந்தால் கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் போகிறவங்க கண்டிப்பாக ரன்னிங் போங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரன்னிங்கால் உடம்பு குறைக்க முடியுமா? கண்டிப்பாக குறைக்க முடியும். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். டே 1ல் நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் ஓடுவோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே அப்போது ஐடியா கிடையாது. ஆனால் இந்த உடம்பை கொண்டு வரணும்னு நான் நினச்சிட்டேன். அதை முடிச்சே ஆகணுங்காண்டி தான் இப்போ ஜிம்முக்குள்ளே வேறு நுழைஞ்சிருக்கோம். நம்ம ஜிம்முக்கு ஆல்மோஸ்ட் போய் 100 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஜிம்முக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அதேமாரி டயட்டுமே இந்த அளவு மாதிரி உங்களுக்கு கரெக்டான டயட் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு உடம்பு கரெக்டான நம்ம நினச்ச ஃபிசிக்ஸ் கொண்டு வர முடியும். அதேமாதிரி நினச்ச தூரம் ஓட வைக்கவே எனர்ஜிக்காண்டி மட்டுமே இந்த எனர்ஜி உங்களுக்கு மறுநாள் இருக்காது. அதனால் நீங்கள் டெய்லி கரெக்டாக இதேமாதிரி டயட்டை எடுத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ப்ளஸ் மசில் க்ரோத் அண்டு எனர்ஜியுமே ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ரன்னிங் போயிட்டு இருக்கும்போதே கையில் ஃபோன் வச்சுருப்போம். அந்த ஆப்பு எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் நம்ம ட்ராக்கிங் ஆப்புக்காண்டி. அது அடிடாஸ் பிராண்டோட ஆப்பு. அது நம்ம அந்த ரன்னிங் ஓடுற மேப் நம்ம லாஸ்ட்டாக காமிப்போம். அதை பாருங்கள். இது போக கண்டிப்பாக நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பாடி ஃபிசிக்ஸு ப்ளஸ் மசில் க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரன்னிங்குமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மசில் எந்தளவுக்கு நீங்கள் அதிக க்ரோத் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெக்கவரி எல்லாமே ஈஸியாக இருக்கும் ரன்னிங் முடிச்சதுக்கப்புறம். நான் டே 99ல் சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்ம 7 மணிக்கு லைவ் ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் 11 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம லைவ் போனதை நிறைய பேர் பார்த்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கரெக்டாக நம்ம ஓடிட்டு இருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரூபி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் அந்த ரோட்டில் தான் ஓடிட்டு இருக்கோம். நாங்குநேரி போகிற ரோடு, களக்காடு டு நாங்குநேரி ரோடு. ஆல்மோஸ்ட் நம்ம 18 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். நாங்குநேரி கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம். நம்ம பிரதர்ஸ் வீடியோ எடுக்க கூடையில் வெளியே போயிட்டாங்க. டிஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹீட் ஓவர் ஆகிட்டு அதனால் டிஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹீட் எந்தளவு ஓவர் ஆகிட்டுனா தண்ணி ஊற்றி அணைக்கிற அளவுக்கு ஓவர் ஆகிட்டு. நம்ம ரன்னிங் ரெகுலராக போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்குமே காலில் எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் ரன்னிங் போக ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் 21 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் மேரத்தான் முடிச்சதுக்கப்புறம் சரியான பெயின். ஏன் இவ்வளோ தூரம் பெயின் இல்லைனா நம்ம அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்கோம். அதனால் பெயின் கம்மியாக இருந்துச்சு. 21 கிலோமீட்டர் எடுத்ததுக்கப்புறம் King of my time in the concrete jungle watching over my pride. நாங்க எங்க போறதா அட உனக்கு என்ன போயா? தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழனா. Stuck in my brain won't let them get away with the things that they do, bad moves that they make. வந்தவன போனவன வாழ வச்சவன் இனி வாழ்ந்து காட்ட போற வாய மூடி கபாலி. Call it Kabali swag. Come and get some
some like the K-Town Clan. It ain't about the size of the dog in the fight, but the spirit of the fight in the dog, that's right. வேரும் பூவும் வேறில்லை கருமேகம் போல நீர். நம்ம டே 1லேருந்து டே 50 வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தது அடிடாஸ் பிராண்டோட ஒரு 2000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஷூ தான். நிறைய பேருக்கு அந்த ஷூவே பெரிய கனவு தான். நம்ம ஓடிட்டு இருக்க ஷூ வந்து இது ஒரு ட்ரீம் ஷூன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 11,000 ஒரு 40% டிஸ்கவுண்ட்டில் சம்மர் ஆஃபரில் வாங்கணும். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஷூமே அதுக்கு முன்னாடி எனக்கு அது ஒரு ட்ரீம் தான். 3,000 கிட்ட வந்துச்சு. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறோன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கோட மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ தூரம் அட்டன் பண்ணி கொண்டு வர முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நம்ம நல்ல ஸ்பீடாக ஓட முடியும், இப்போது நம்மளால் ஸ்பீடாக ஓடலாம். ஆனால் லாங் ரன்னிங் ஓடும்போது இன்னும் நம்மளுக்கு மசில் க்ரோத் வேணும், இன்னும் ஃபேட் லாஸ் கொஞ்சம் ஆகணும். நம்மளுக்கு லெக்கில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபேட் லாஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்பீடு ப்ளஸ் ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அது இனிமேல் அட்டன் பண்ணுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நினச்ச ஃபிசிக்ஸை கொண்டு வந்துட்டோமான்னு கேட்டிங்கன்னா 100% கொண்டு வந்துட்டோம். நம்மளுக்கு இது போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போதாது. ஏன்னா நம்ம நினச்ச விஷயம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்காண்டி உழைக்கணும். கண்டிப்பாக நான் உழைப்பேன், கண்டிப்பாக நினச்சதை நடத்தியே தீரணும். அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா, நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா, அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. நம்மளோட ரன்னிங்கை ஆல்மோஸ்ட் 99.5% முடிச்சிட்டோம். 99.5% முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 32.2 கிலோமீட்டர். இந்த 32 கிலோமீட்டரும் ஓடினது ஈஸியாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கடைசி 4-5 கிலோமீட்டர் வச்சு செஞ்சிருச்சு. சரியான பெயின் அதிகமாக இருந்தது. முட்டிலையும் கரண்டையிலையும் தான் சரியான பெயின். அந்த பெயினோட தான் அவங்களுக்கு ஹேண்ட் கேஷ் காமிக்கிறேன். எவ்வளோக்குள்ளே பெயின் இருந்துச்சு அப்படின்னா, ரன்னிங் புதுசாக போனவங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஓடினா அவங்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்குமோ அவ்வளோ பெயின் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஆனால் நம்ம டெத் ஆக மாட்டோம், கண்டிப்பாக எந்திரிச்சு கால் கரெக்டாக வலிக்கும் போது தான் கொஞ்சம் கால் பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ தூரம் ஓடி பிடிக்கல அப்படின்னா அதே தப்பான விஷயம். அதனால் பிடிக்கிறது ஒரு தப்பு இல்லை. கால் பிடிக்கும்போது மாதிரி காலை நீட்டி உட்காது, தரையில் கீழே நீட்டி உட்காது. தண்ணி எடுத்து வாங்க, தண்ணி இந்த 32 கிலோமீட்டர் ஓடும்போது எனக்கு வீடியோ ப்ளஸ் வாட்டர் எல்லாமே சப்ளை பண்ணது நம்ம அண்ணன் பிரதர், எங்கள் அண்ணன் ப்ளஸ் என் ஃப்ரெண்டு ஆக்னஸ்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3 மணி நேரம் தொடர்ச்சியாக என் கூட பயணம் பண்ணாங்க. நம்ம நீங்களும் என்னை இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தொடர்ச்சி இதுக்கப்புறம் ஃபிட்னஸ் பற்றி உள்ள நிறைய வீடியோ போடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம 32 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், நம்ம ஃப்ரெண்டு ஆக்னஸ்ன்னு சொல்லி ஸ்கூலில் எங்களோட படித்தவன். இவன் தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தான். ரொம்ப சப்போர்ட்டிவாக என் தண்ணி கொடுக்க வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணான். 100வது நாள் ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி அழுகையாக வந்துச்சு. ஆனால் அழுகையை தாண்டி சந்தோஷமாக அதிகமாக இருந்ததுனால அள்ள முடியல. சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தேன். ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2000 கலோரிக்கு மேலே ரன்னிங் போய் கம்ப்ளீட் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் பெயின் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரன்னிங்கை முடிச்சளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் எடுத்ததுனால அந்தளவுக்கு பெருசாக பெயின் இல்லை. ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 5 to 6 கிலோமீட்டருக்கு சரியான பெயின். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஈவினிங்கே ரன்னிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்தளவுக்கு பெயின் எதுவுமே